ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் வீடியோ நான் பண்ண போகிறேன், இன்டர்நேஷ்னல் ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா மைனியா வந்து யூஸ் பண்ண போகிறேன். மைனியா அப்படின்றது வந்து ஒரு ஆட் ஸ்பை டூல். இதுக்கு முன்னாடி நான் போட்ட ட்ராப் ஷிப்பிங் வீடியோஸ்லேயே நான் வந்து இந்த ஒரு சில பெய் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், அதை ரெக்கமெண்டும் பண்ணியிருப்பேன் என்னோட ட்ராப் ஷிப்பிங் கோர்சஸ்லையும். ஸோ அந்த பெய் டூல்ஸ் எல்லாம் வச்சு இன்றைக்கி வந்து நான் ஒரு ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனியா வந்து ரொம்ப வருஷமாக நான் என்னோடய கிளைண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மைனியா அது இல்லாமல் மற்ற ஒரு சில டூல்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மைனியா வந்து ஒரு ஆட்ஸ் ஸ்பை டூல். ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறவங்க நிறையா பேர் வந்து ஒரு சில பெய் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதில் மைனியாவும் ஒன்று. மைனியாவில் வந்து மோர் தேன் 10 millions ஆஃப் ஆட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் இதை வந்து நீங்கள் ஃபேஸ்புக், டிக்டாக், பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் 2000 ஆட்ஸை வந்து நீங்கள் ஸ்பை பண்ணி அதை வச்சு நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நிறைய மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. டாப் ஸ்டோர்ஸ் நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம், டாப் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து மைனியா லாகின் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து டேஷ்போர்ட். ஸோ அதில் ஃபேஸ்புக், பின்ட்ரெஸ்ட் அண்ட் டிக்டாக் மூணுலேயும் நீங்கள் வந்து 2000 ஆட்ஸை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் வந்து நீங்கள் இந்த ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்ஸ் கொடுத்து நீங்கள் எந்த டேட்டுக்குள்ளே வந்து 2000 ஆட்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். மீடியா டைப்பில் ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் நீங்கள் கொடுத்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறவங்க நிறைய பேர் வீடியோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கால் டு ஆக்ஷன்ஸ், நீங்கள் வந்து ஆட்ஸில் நிறைய பேர் வந்து இ-காமர்ஸ்க்கு ஷாப் நோ அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நான் வந்து Shopify அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ லாங்குவேஜில் எப்போதும் இங்கிலீஷ் அப்படின்றது இருக்கட்டும். ஸோ கண்ட்ரீஸ் நான் வந்து இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யுனைடெட் கிங்டம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அங்கே 2000 ஆட்ஸ் வந்து நான் ஸ்பை பண்ண போகிறேன். அண்ட் தென் மீடியா டைப்பில் வீடியோ, அண்ட் தென் வந்து டேட்ஸில் வந்து நான் லாஸ்ட் 30 days அந்த டைமில் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் லாஸ்ட் 30 days வந்து 2000 ஆட்ஸோட எல்லா இதுவும் டீட்டெயில்ஸும் இதில் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் ஆட்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து மைனியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதோட URL வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வெட்ரினி 1120 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 20% உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த ஆட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இன்னுமே வந்து இன்டெப்த்தாக வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், இந்த ஆட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த சீமோர் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் வரும். ஸோ லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ இந்த எந்த டார்கெட்டிங் இவங்க பண்ணியிருக்காங்க, எந்த ஏஜ்க்குள்ளே அப்படின்றது எல்லாமே வந்து இதில் வரும். ஆல்சோ அது ரிலேட்டடாக இருக்க மற்ற ஆட்ஸுமே வந்து இதில் வந்து காமிக்கும். ஸோ இதுதான் வந்து மைனியாவோட ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் வந்து நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணி ஒரு சில ப்ராடக்ட்ஸை நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக ரொம்ப டைம் ஆகும். நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் நான் ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன், ரொம்ப லென்த்தியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் தான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஒரு 10 to 15 minutes மேக்ஸ் அதுக்குள்ளே வந்து வீடியோஸை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ப்ராடக்ட்ஸ் நான் ரிசர்ச் பண்ணி ஃபைன் பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா நான் முன்னாடியே ப்ராடக்ட் எதுவும் நான் சூஸ் பண்ணலை. அண்ட் ஆல்சோ ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் வீடியோஸ் நிறைய பேர் வந்து அது ஃபேக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் என் வேலையே. ஸோ இந்த ஃபீல்ட்லேயே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கன்சிஸ்டண்டாக நான் வந்து டிக்டாக் யூஸ் பண்ணுவேன். அதில் ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸை நான் அடிக்கடி பார்ப்பேன். ஆல்சோ மெட்டா ஆட்ஸ் லைப்ரரி இந்த மாதிரி இதிலலாம் வந்து நான் பார்த்துட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி பெய் டூல்ஸோ இல்லை வேறு ஏதோ இது யூஸ் பண்ண போது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இல்லை புதுசாக ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்குன்னா என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். மற்றவங்களுக்கு நியூ பிகினராக இருக்க பர்சன்ஸுக்கு அந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி ரன் ஆயிருக்கா, புது ப்ராடக்டாக ஓல்டு ப்ராடக்டான்னு ஃபைன் பண்ண கஷ்டமாக இருக்கும். பட் நான் லாஸ்ட் 4 years ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு நியூ ப்ராடக்ட்ஸ் வந்ததுன்னா அது புதுசாக இல்லையான்றது தெரியும். ஸோ அதை எடுத்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தால் டெஸ்ட் பண்ணணும்னு தோணும். அதை எடுத்து நான் ரன் பண்ணுவேன். அண்ட் ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங்கில் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா டெஃபினட்டாக அதை சூஸ் பண்ணிவிடுவேன். அண்ட் இந்தியன் ட்ராப் ஷிப்பிங் இன்னும் ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கே நல்லா ரன் ஆகிற ப்ராடக்ட்ஸ் அடுத்து கொஞ்சம் நாளில் அங்கே வந்துடும் இந்தியாவுக்கு. ஸோ அதனால் இங்கே ப்ராடக்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராப் ஷிப்பிங்கில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுனால அங்கே பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே இன்டர்நேஷ்னல் ட்ராப் ஷிப்பிங் நல்லா போகிற ப்ராடக்ட்ஸ் அங்கே இருந்தது அப்படின்னா நான் ஸ்ட்ரீட்டாக எடுத்து ரன் பண்ணிவிடுவேன். இதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் ஃபார்வர்டில் நான் போடுறேன், ஸ்பீடாக போட்டுடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். நான் ஒவ்வொரு இதை ஓப்பன் பண்ணி சொன்னேன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கும் போர் அடிக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் அப்படி தான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து அது ரொம்ப வளவலன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக நான் அதை போட்டுட்டு இதில் நான் ஃபைன் பண்ணுற ப்ராடக்ட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் வந்து அதை சொல்கிறேன்.
ஸோ இப்போ வந்து நான் ஒரு 3 ப்ராடக்ட் வந்து நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒன்று வந்து கிட்டி பேக். இது பார்க்க அப்படியே வந்து ஒரு கேட்டோட ஃபேஸோட இருக்கிற மாதிரியான ஒரு பேக். ஸோ இது புது ப்ராடக்டா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இதை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ஆல்மோஸ்ட் ஐ திங்க் லாஸ்ட் இயர் நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் நான் பார்த்துருக்கேன். ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங்கில் இந்த ப்ராடக்டை நான் பார்த்துருக்கேன். இது புதுசு இல்லை, பட் இந்த ப்ராடக்ட்லாம் புதுசு தான். ஸோ இது வந்து ஒரு ட்ராவல் பேக். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பேக் தான். ஸோ மோர் தேன் 28.9 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. லைக்ஸ் 1.2 மில்லியன் இருக்குது. ஸோ இது வந்து டெஃபினட்டாக இவ்வளோ வியூஸ் அண்ட் லைக்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ரொம்ப நாளைக்கு ரன் பண்ணியிருக்கணும். ஸோ சேல்ஸ் வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது டிக்டாக்ல இருக்க ஒரு ஆட். நான் வந்து ஃபேஸ்புக், டிக்டாக் எல்லாமே நான் பண்ணேன். ஸோ அதில் இருக்கிற ஒரு ஆட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஒரு டெடி, ப்ரீத்திங் டெடி. இதுவும் வந்து டிக்டாக்ல ரன் ஆகிற ஒரு ஆட். மோர் தென் 48.7K வியூஸ், ஆல்மோஸ்ட் 1000 லைக்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட், கிட்ஸ் ப்ராடக்ட். ஸோ இது மூணில் நான் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை வந்து இப்போ நான் சூஸ் பண்ணணும். இது சம்திங் டிஃப்ரெண்ட், கிட்ஸுக்காக இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. பட் இந்த ரெண்டுமே வந்து பேக்ஸ் கேட்டகரி. இது நான் 28.9 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இது 2.7K வியூஸ் தான் போயிருக்கு. மேபி மற்ற ஆட்ஸ் வேறு ஏதாச்சும் ரன் ஆகலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அமெரிக்கன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவங்க வந்து இந்த பெட்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பெட்ஸுக்கு ட்ரெஸ் வாங்குறது அண்ட் பெட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பெட் ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே நல்லா சேல் ஆகும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு யுனைடெட் கிங்டமில் நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்தியாவில் பண்ணுறீங்கன்னா கிட்ஸ் ப்ராடக்ட், கிச்சன் ப்ராடக்ட்ஸ் நல்லா சேல் ஆகும். பெட் ப்ராடக்ட்ஸ்க்காகவே தனியாக ஸ்டோர்ஸே வந்து கஸ்டமைஸ்ட் லைக் நிட்ஸ் பேஸ்டு ஸ்டோர்ஸே வந்து நிறைய பார்க்க முடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யுனைடெட் கிங்டம் பேஸ்டு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸில். ஸோ மேபி நான் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது புது ப்ராடக்ட் இல்லை, எனக்கு அதுதான் கொஞ்சம் திங்கிங் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் நவம்பர், அக்டோபர் அந்த டைமில் நான் இந்த ப்ராடக்டை பார்த்தேன் டிக்டாக்ல. இது ரெண்டுமே வந்து நான் பார்க்காத ப்ராடக்ட். ஸோ மேபி நான் ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து இந்த 2 ப்ராடக்ட்டுக்கும் வேணால் நம்ம அடுத்த வீடியோஸ் நான் இந்த ஃபைன் பண்ண ப்ராடக்ட்ஸை வச்சு ஆட்ஸ் வந்து நான் ஷெடியூல் பண்ணுறேன். அண்ட் ஆட்ஸ் எப்படி ஷெடியூல் பண்ணணும் அப்படின்றதும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு லாஸ்ட் 2-3 months ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணி நல்லா பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 50 days ஆகிடுச்சு இந்த வீடியோ நான் போடுறதுக்கே. 50 daysக்கு மேலே ஆயிடுச்சு நான் லாஸ்ட் வீடியோ போட்டு. ஸோ முடிஞ்சாலும் நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஹெல்த் கன்சர்ன்ஸ் அண்ட் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால என்னால் பண்ண முடியல. ஸோ இப்போ இந்த கிட்டி பேக்கு தேவையான வீடியோஸ் நான் வந்து டவுன்லோட் பண்ணணும். நான் டிக்டாக் யூஸ் பண்ணி அந்த வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து VPN யூஸ் பண்ணணும். நான் வந்து ப்ரோட்டான் VPN தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃப்ரீ பிளான்ஸ் இருக்குது, நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா வேறு ஏதாச்சும் நீங்கள் VPN யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வீடியோஸ் வந்து இதுக்கு தேவையான வீடியோஸ் டவுன்லோட் பண்ண போகிறேன் டிக்டாக்ல இருந்து. ஸோ இப்போ வந்து நான் ஒரு டிக்டாக் பேஜ் வந்து நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுற ஒரு பேஜ். ஸோ இந்த இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நிறைய பேஜஸ் இருக்குது. ஸோ இதில் இல்லை வேறு ஏதாவது ஒரு பேஜஸ்லேருந்து நான் வந்து ஒரு 3 வீடியோஸ் எடுத்துக்க போகிறேன். அந்த 3 வீடியோஸ்லேயும் டெக்ஸ்ட் கம்மியாகவும் ஜஸ்ட் ஆடியோ மட்டும் இருந்தால் ஓகே. இந்த வீடியோஸ்லாம் அதிகமாக வியூஸ் போயிருக்க வீடியோஸும் பார்த்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அந்த மாதிரி வீடியோஸ் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதில் ஏதாச்சும் ஒரு 3 வீடியோஸ் நான் வந்து பார்த்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆட்ஸ் வந்து நான் ஷெடியூல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 3 வீடியோஸ் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் நம்மளோட வெப்சைட்டில். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து பேஜ் பைலட் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோஸ் போட்டிருப்பேன் என்னோட ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் வீடியோஸில் ஏர்லி ஸ்டேஜஸ் லைக் லாஸ்ட் இயர்லேயே நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பேஜ் பைலட் அப்படின்றது வந்து ஒரு AI ப்ராடக்ட் பேஜ் கிரியேஷன் டூல். இப்போ நிறையா புதுசாக நிறையா ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்து ஆட்ஸ் ஆப்ஷன்ஸுமே வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. வின்னிங் ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக வந்திருக்கு. ஸோ நான் வந்து இதில் இப்போ AliExpressல போய் அந்த ப்ராடக்ட் URL எடுத்துகிட்டு அதை வச்சு நான் இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த Shopify ஸ்டோர்ஸில் கனெக்ட் Shopify அப்படின்றது கொடுத்துட்டு இதில் வந்து நம்மளோட Shopify ஸ்டோரை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அதை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்னோட Shopify ஸ்டோரை வந்து பேஜ் பைலட்டோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஜென்ரேட் அப்படின்றத கொடுத்துட்டு இதில் வந்து நான் ஒரு AliExpress URL-யோ இல்லை Shopify URL-யோ கொடுக்கணும். ஸோ நான் வந்து AliExpress URL வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் AliExpress URL எடுத்துட்டேன். ஸோ அதை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு
இது ஆப்ஷனலாக விட்டுறேன். நீங்கள் மேபி ஏதாச்சும் ஒரு ஆங்கிளில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேஜ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் ஜென்ரேட் அப்படின்றத கொடுக்குறேன். நம்ம ஜென்ரேட் கொடுத்த நெக்ஸ்ட் 2 to 3 மினிட்ஸில் வந்து ப்ராடக்ட் பேஜ் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் தென் நம்ம வந்து அதை ஷாப்பிஃபை ஸ்டோருக்கு அப்படியே புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த பேஜ் பீரியட் க்ரியேட் பண்ண ஷாப்பிஃபை பேஜ். இதை வந்து இந்த டூலை நான் வந்து 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸில் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், இப்போயும் நான் பண்ணுவேன். ஏன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட் பேஜை எஃபெக்டிவாக க்ரியேட் பண்ணுறதே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீ தீம்ஸ் யூஸ் பண்ணி இந்த பேஜ் அப்படியே நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஜஸ்ட் இம்போர்ட் இன் ஷாப்பிஃபை அப்படின்றத கொடுத்துட்டு இம்போர்ட் இன்டூ தீம் டெம்ப்ளேட்ஸ்க்கு பதிலாக இம்போர்ட் இன்டூ ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்த டிஸ்கிரிப்ஷனை மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இமேஜஸில் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஜிஃப் இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆட்ஸ் வந்து நான் ஷெடியூல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் பேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேஜ் பைலட்டோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா நியூ ஆப்ஷன்ஸ் நியூ ஃபீச்சர்ஸும் வந்துருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஆட்ஸ் வந்து ஷெடியூல் பண்ண போகிறேன். ஆட் ஷெடியூல் பண்ணுறதுன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போட்டுறேன். இந்த வீடியோவில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். அதனால் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். என்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றது, ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்கா லாஸ் ஆகிருக்கா அப்படின்றத நான் சொல்கிறேன். சப்ளையர் வந்து என்கிட்ட ஒரு சைனீஸ் சப்ளையர் இருக்காங்க, லோக்கல் சப்ளையர் ஃப்ரம் சைனா. அவங்கள வச்சு தான் நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஏன்னா ப்ராடக்ட் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். ஒரு less than 10 days அவங்களால ப்ராடக்ட்ஸை ஷிப் பண்ணிட முடியும். நான் ஆட்டோ டிஎஸ்ஓ சென்ட்ரோப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. லைக் இது ஒரு ப்ரைவேட் சப்ளையர் மாதிரி அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேமெண்ட் கேட்வேக்கு நான் பேபாலும் ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸ் உங்களை ஆக்டிவேட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் நான் அதை சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் இந்தியாவிலேருந்து. ஸோ இப்போ நான் ஆட்ஸ் வந்து ஷெடியூல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி May 16, May 17 ஆட்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் ஷெடியூல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து மோர் தேன் 72 hours ஆயிடுச்சு. ஸோ 72 hours மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னா May 25, ஆல்மோஸ்ட் 1 week மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு 3 days சேலஞ்சாக தான் பிளான் பண்ணியிருந்தேன், ஒரு 72 hours ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்சாக. பட் ஸோ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால என்னால் 72 hours முடிஞ்ச உடனே வீடியோ எடுக்க முடியல. ஸோ நாளைக்கு எடுக்கலாம்னு சொல்லி 1 week ஆயிடுச்சு. பட் 72 hours முடிஞ்ச உடனே ஆட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் என்ன ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் நல்லாவே வந்திருக்கு, ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்கு. இது சத்தியமாக நானே எதிர்பார்க்கல. ஸோ அதனால் மேபி இதை கொஞ்ச நாள் இன்னும் ரன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு நாள் கழிச்சு அகெயின் ஆட்ஸ் ரன் ரெஸ்யூம் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணிவிட்டு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி இன்னும் மற்ற கேம்பெயின்ஸ் நான் ஷெடியூல் பண்ணியிருக்கேன். அதை பற்றின ரிசல்ட்ஸ் வந்து நான் அடுத்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன், மேபி பெருசாக ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ வந்து இந்த ரிசல்ட்ஸ் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ May 17 அன்னைக்கு ஆட்ஸ் வந்து ஷெடியூல் பண்ணது. ஸோ May 17 19 வரைக்கும் நான் ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் ஷெடியூல் பண்ண அந்த கேம்பெயின்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் நான் வேறு சேஞ்சஸ் பண்ணி நான் கேம்பெயின்ஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் வீடியோ ரெக்கார்டும் பண்ணல. ஸோ அந்த 17 to 19 ஃபஸ்ட்டு நான் ஷெடியூல் பண்ண கேம்பெயின் இங்கே இருக்குது. May 17 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஷெடியூல் பண்ண கேம்பெயின் இது. ஸோ இதில் வந்து டோட்டலாக 6 சேல்ஸ் வந்துருக்கு. காஸ்ட் பர் ரிசல்ட் கொஞ்சம் அதிகம், $42 காஸ்ட் பர் ரிசல்ட் வந்து. அமௌண்ட் ஸ்பெண்ட் வந்து $254. இது வந்து நான் மோர் தென் $120 கிட்ட நான் பட்ஜெட் வச்சுருந்தேன் பர் டேக்கு. ஒரு டூ டேஸ் 2.5 daysக்கு அப்புறம் நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். பெருசாக அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் வரல. பட் இன்னொரு கேம்பெயின் நான் ஷெடியூல் பண்ணேன். அது என்ன அப்படின்னா அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஷெடியூல் பண்ண கேம்பெயினில் இருக்க ஆட்ஸை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆட்ஸ், டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி வச்சு இன்னொரு கேம்பெயின் ஷெடியூல் பண்ணேன். அடுத்த நாள் May 18 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஸோ அதில் டோட்டலாக 5 சேல்ஸ் வந்துருக்கு. காஸ்ட் பர் ரிசல்ட் ரொம்ப கம்மி, வெறும் $13.
அமௌண்ட் ஸ்பெண்ட் வந்து $69. இங்கே வந்து நீங்கள் ரோவாஸை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ரோவாஸ் 7.61. இதில் என்னன்னா இந்தியாவில் கூட 7.61 வந்து ஆர்டிஓஸ் அதிகமாக வரும், லாஸஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இங்கே அதெல்லாம் கிடையாது, எல்லாமே ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் தான். டோட்டல் சேல்ஸ் $531. $69 ஸ்பெண்ட் பண்ணி நான் $531 வந்து நான் சேல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணால் எனக்கு ஒரு சேலுக்கு ஒரு ஆர்டருக்கு வந்து 40% எனக்கு ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ அந்த விதத்தில் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 40% ஆஃப் 531 வந்து $212 எனக்கு ப்ராஃபிட். அதாவது நெட் ப்ராஃபிட் ஆட் ஸ்பெண்டு போக ஆர்டர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண போனதுக்கப்புறம் எனக்கு வந்து $212 ப்ராஃபிட்டு. பட் இந்த கேம்பெயினில் எனக்கு ப்ராஃபிட் வரல, வெறும் 1.53 ரோவாஸ். இது வந்து அந்தளவுக்கு பெருசாக எனக்கு ரிசல்ட்ஸ் வரல. பட் இந்த கேம்பெயின் நல்லா போகிறதுனால இதை நான் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன். ஆட்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் மற்ற கேம்பெயின்ஸும் நான் ஷெடியூல் பண்ணி ரன் பண்ணலான்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். அதை பற்றின ரிசல்ட்ஸ் எவ்வளோ வருதுட்டு அதை பார்த்துட்டு அடுத்து வந்து நான் வீடியோவை போடுறேன். இந்த ரிசல்ட்ஸ் சத்தியமாக நானே எதிர்பார்க்கல. நான் ரொம்ப நாள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஏதாச்சும் ஒரு ரேண்டம் ப்ராடக்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம், எப்படி வருதுன்றதை பார்ப்போம், பெருசாக சேல்ஸ் வராதுன்னு நினச்சிட்டு தான் நான் பண்ணேன். பட் இந்த ரிசல்ட்ஸ் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இது புது ப்ராடக்ட்டும் இல்லை. நான் இது வந்து லைக் இப்போ ஷாப்பிஃபை ஸ்டோர்லேயே வந்து நான் இப்போ இதோட ரிசல்ட்ஸ் காமிக்கிறேன். ஸோ அனலிட்டிக்ஸ் போயிட்டு May 17 to May 20 அந்த டைம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். மேபி ஓகே May 17 to 19 வச்சுக்கிறேன். ஸோ May 17 to May 19. ஸோ $1,049 சேல்ஸ் வந்திருக்கு. இதில் 985 தான் இருக்குது. இது ஒரு சில சேல்ஸ் வந்து கரெக்டாக ட்ராக் ஆகாது. இந்த ஒரு இஷ்யூ இருக்கும் ஃபேஸ்புக் ஆட்ஸில். ஸோ ஸ்டோர் கன்வர்ஷன் ரேட் 1.37 அண்ட் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ 80, டோட்டல் ஆர்டர்ஸ் 13. இதில் கீழே வந்தோம் அப்படின்னா இந்த சேல்ஸ் அட்ரிபியூட்டட் டு மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பார்க்கலாம் ஹேண்ட்பேக்ஸ் அக்சசரிஸ் ஆட் டு ஹேண்ட்பேக்ஸ் அக்சசரிஸ். இது என்னன்னா என்னோட ஆட்செட்ஸ் நேம். ஸோ இதுதான் வந்து லைக் மேபி நீங்கள் இது ஃபேக்குன்னு நினச்சிங்கன்னா இதுதான் ப்ரூஃப். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து என்னோடய ஆட்செட்ஸ். அது இந்த இன்ட்ரெஸ்ட்டை நான் உள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலேருந்து எனக்கு 5 பர்ச்சேசஸ் வந்திருக்கு. ஆட்செட் நேம் என்னென்னா ஹேண்ட்பேக்ஸ் அக்சசரிஸ் அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேண்ட்பேக் அக்சசரிஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ ஏன்னா நான் யூடியூப் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். யூடியூப் பேராமீட்டர்ஸ் என்னென்னா இந்த மாதிரி ஆட்ஸ்லேருந்து வர சேல்ஸை ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பீஸ் ஆஃப் கோட் மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு பின்னாடி நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் யூஆர்எல்ல நீங்கள் ஆட்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கேருந்து சேல்ஸ் வருது, நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து சேல்ஸ் வருதுன்னா எதை பார்த்துட்டு வராங்க, ஃபீட்ஸில் ஒரு ஆட்ஸா, ஸ்டோரிஸில் ஒரு ஆட்ஸா, ரீல்ஸில் ஒரு ஆட்ஸா, இல்லை எந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன ஆட்ஸெட்ஸ்லேருந்து வந்து பார்க்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே வந்து காமிக்குது. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் இன்னும் உள்ளே போனால் இன்னும் இன்டெப்த்தாக இருக்கும். சேல்ஸ் அட்ரிபியூட்டட் டு மார்க்கெட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணால் உள்ளே காமிக்கும். ஸோ தான் ரிசல்ட்ஸ். இதை நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ணிவிட்டு நான் என்னன்றதை சொல்கிறேன். ஆர்டர்ஸ் வந்து எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. இது இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு காரணம் ஒரு ஆர்டர் வந்து பெரிய ஆர்டர் வந்தது. $280 ஒரு ஆர்டர் வந்தது. அது என்னென்னா இருக்க எல்லா வேரியன்ஸையும் செலக்ட் பண்ணி ஒருத்தவங்க ஆர்டர் போட்டாங்க. ட்ராப் ஷிப்பிங் ஒர்க் ஆகாது, ட்ராப் ஷிப்பிங் இஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் வருது. இந்த வீடியோ தான் அதுக்கெல்லாம் ப்ரூஃப். லைக் ட்ராப் ஷிப்பிங் வச்சு உங்களால் மணி மேக் பண்ண முடியும் அப்படின்றது. நீங்கள் ஓல்ட் வே ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பிராண்டிங் பண்ணாமல், சோஷியல் மீடியா பேஜஸில் எந்த இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணாமல், கண்டென்ட்ஸ் போடாமல் ரொம்ப ஒரு ஓல்ட் வே ஆஃப் ட்ராப் ஷிப்பிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வராது. யுனைடெட் ஸ்டேட்ஸில் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறதுக்கு நானே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கோ கிளைண்ட்ஸுக்கோ. ஏன்னா காம்படிஷன் அதிகம். அங்கே கொஞ்சம் லைக் சேச்சுரேட்டட் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன் அதிகம். பட் அங்கேயே இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னா இந்தியாவில் டெஃபினட்டாக பாசிபிள். நீங்கள் சிஓடி ஆர்டர்ஸை ரெடியூஸ் பண்ணால் மட்டும் போதும், ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்தியாவிலேயுமே ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் நிறைய பேர் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியா பேஜஸ் கிரியேட் பண்ணி கண்டென்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராடக்ட்ஸ் வச்சு. தமிழ்லேயே நிறைய பேஜஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா ப்ராஃபிட்டபுளாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ராப் ஷிப்பிங் பற்றி நிறையா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்குது. நான் ஒரு பெரிய வீடியோ ஒரு 2-3 hours வீடியோவாக ஒரு ட்ராப் ஷிப்பிங் கோர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ வீடியோ க்ரியேட் பண்ணி போடலாம் டெக்னிக்கலாக அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் 2 months ஆகிடுச்சு, என்னால் வீடியோஸ் போட முடியல, உடம்பு சரியில்லைன்றதுனால. ஸோ சின்னதாக ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸாக நான் இப்போதைக்கு போடுறேன். ஃபேஸ்புக் ஆட்ஸை பற்றி நான் இன்னொருக்கும் அதிகமாக வீடியோஸ் போடலாம், அதையும் போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள். இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ராப் ஷிப்பிங் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இது காமிங்க. அண்ட் ட்ராப் ஷிப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.